கரூர் நடந்த உயிரிழப்புக்கு விஜய் பாத்தீங்கன்னா அவங்களோட குடும்பத்தை நேரில் பார்க்காததுக்கு பாத்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல அவங்க குடும்பத்தை சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து தமிழக முதல்வருக்கு பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதான் நீங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா வளரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், டைரக்டா என்னைய வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது பண்ணுங்க, நீங்க தேவையில்லாத என்ன வச்சு கட்சி தொண்டர்களையும் சரி பொதுமக்களையும் சரி அவங்களோட உயிர்களை வந்து பாத்தீங்கன்னா விளையாடாதீங்க. அந்த மாதிரி விளையாடுறதுனால தான் இப்போ தேவலம் 40 உயிர்கள் பாத்தீங்கன்னா பறி போயிருக்கு. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆளுங்கட்சியும் சரி இல்ல அதிமுக கட்சியும் சரி, இப்ப தமிழ்நாட்டுல இவங்க 2 கட்சி தான் பாத்தீங்கன்னா நாட்டு ஆளுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இவங்க ஒரு 25 வருஷம் இவங்க 25 வருஷம் தான் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா மற்ற கட்சி வரக்கூடாதுன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டையே வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம கேப்டன் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்தாரு. அவர் வந்தது பாத்தீங்கன்னா காவல்துறையும் சரி மீடியாக்களும் சரி அவர் வந்து பாத்தீங்கன்னா சரமாரியான கேள்விகள் கேட்டு இந்த விஜயகாந்த் என்ற ஒரு நல்ல மனுஷனு பாத்தீங்கன்னா அரசியல்ல வந்து பெரிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆக்காம விட்டுட்டாங்க. இப்ப அது கேப்டன் அவர்கள் பண்ணதே பார்த்தா தளபதி அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த மாதிரி தொந்தரவுகளை கொடுத்துட்டு வராங்க.